இந்த ஏரியாவில தான் 6 பேர் லட்சுமி மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காளாம். வா போய் தேடி பாப்போம். क्या दुनिया है अकेली औरत जी नहीं सकती मीन व्यापार செஞ்சு பழக்கலாம் இங்க வந்தா தனியா முடிச்சவனுங்க கல்ல एक बार आज एक बार दिखता है நேத்து ஒரு வலை விக்கிறானுங்க இன்னைக்கு ஒரு வலை விக்கிறாங்க என்னடா இது कैसे की भगवान जाने अरे भगवान ये भगवान ओ भगवान ஊர்ல உலகத்துல புருஷன் மண்டாட்டியோட அவளுங்க வாழ்றானுங்க ஏன் தலையெழுத்து நான் ஒண்டியாவே அலைஞ்சு ஒண்டியாவே உழைச்சு ஓடா போய்கிட்டு இருக்கிறேனே அரே பகவான் ஏ பகவான் ஓ பகவான் एक दो तीन चार अंजू ஐயோ பெரிய பெரிய கருவாடு 3 கருவாடு காய வச்சிருந்தாயே எந்த பயலோ திருக்கி எடுத்துட்டு போயிட்டாங்களே அவங்க தின்னவங்க வாயெல்லாம் வெந்து போகும் அவங்க வயிறெல்லாம் புண்ணு வைக்கும் அவங்க நாசமா போகும் बर्बाद हो जाओ अरे लक्ष्मी अरे कितने जिप तो काली देखता तू நீ ஏன் கத்துற वो चोरी किया उसको काली देखती हूँ जो चोरी किया उसको काली देखता तू समझे मैं ऐसे काली देखती हूँ समझे अरे क्यों काली देंगे நீ ஏன் வரச்சா मैं பெரிய இவ काली देंगे என்னடி ஐயோ கருவாட காணுமே யாரா திருக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க எங்க வச்சா ஜனவரி கட்டாவோ அடிப்பாடி இவதான் இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய குத்தக்காரி வந்து காணும் எப்ப பாரு காணும் ஆமடி காணும்னா சொல்ல வேண்டிய காணும் தான் கருவாடு காணும் மீன் காணும் அடிப்பாடி பிடாரி பேச காணும் கையாட்டாதிரி ஒடிச்சிருவேன் கத்தி குத்து போல செய்யும் அச்சா ஒடி லுச்சா ஆளாளுக்கு மதிச்சு ஆம்பளைக்கு வரைக்கும் உங்க சண்டையை கொண்டாந்துறீங்க போல இருக்க நம்ம நீ போ कल्लाना मच्छे बराबर देखता हूँ मैं भी देख लूंगी समझे लुंगी वेस्टी ने लक्ष्मी என்ன தகராறு அடே வவ்வாலு ஒன்ன அடிச்சு காய போட்ட மாதிரி இம்புட்டு நீளத்துல 3 கருவாட்டை காணண்டா என்ன அடிச்சு காய போட்ட மாதிரியா கொஞ்சம் அசந்தேன்னா என்ன அடிச்சு அறுத்து ஒரு துண்டை வறுத்து சாப்பிடுவே நீ பின்ன என்ன அடே உனக்கு தான் தெரியுமே நான் ஒண்டி கட்டையா தனியா இருந்து வாய கட்டி வகுத்த கட்டி என் புள்ளைய காப்பாத்தணுமேன்னு கருவாட்டு வியாபாரம் பண்றேன் அதை திருடுறான்களே பாருங்க நாசமா போக லட்சுமி ஒரு வேளை கருவாட்டை இவர் திருடி இருப்பாரோ லட்சுமி சத்தியமான கருவாட்டை திருடவே இல்ல லட்சுமி சத்தியமா நான் திருடல எவன் திருடுனானோ என் கருவாட்டை திருடுனவே இப்படியே போவான் லட்சுமி 3 கருவாட்டுக்கு 3 வாட்டி மண்ணள்ளி இறச்சிட்டேன் 3க்கு 3 சரியா போச்சு 4வது வாட்டி மண்ணுல கைய வச்ச மரியாதையா இன்னொரு கருவாட்டை எடுத்து அப்படி வச்சுட்டு அப்புறமா மண்ணுல கை வை அட பாவி அப்போ நீதான் கருவாட்டை எடுத்திருக்கியா நான் கருவாட்டை எடுக்கல எங்க புதைக்கவும் இல்ல நீதான் எடுத்திருக்க நீதான் புதைச்சிருக்க மரியாதையா கொஞ்சம் இங்க இல்ல சத்தியமா இங்க இல்ல சத்தியமா இங்கதான் இங்கே வச்சிருக்க இல்ல மூதேவி மறைச்சியே வானு தெரியுதடா சரியா மறைக்கக்குள்ளதான் நீ இறங்கிட்டிய சரியா மறைக்கிறதுக்கு எடு இந்த ஒண்ணுதான் இருக்கு இன்னும் 2 இருக்கு எடு ஒண்ணே கருவாடு தேடி ஓடுறான் என்ன விட்டுருங்க அடடே தமிழ் நம்ம ஊரு எந்த உனக்கு எனக்கு சொந்த ஒரு மதுரை ரோட்டுக்கு வழி இல்லாம வந்த ஒரு இது ஆமா என்ன மாதிரி நீங்களும் பொழைக்க வந்தவங்க தானா பொழைக்க வரல ஒரு பொண்ணு அழைக்க வந்திருக்கோம் எந்த பொண்ணு அவதான்ப்பா மீன்கார் அவ பொம்பளை ரூபத்துல இருக்கிற ஒரு பிசாசு அவகிட்ட அடி வாங்க முடியாம தானே ஓடியாந்துகிட்டு இருக்கேன் எப்படியாவது பார்த்தாவணுமே ஐயோ உங்களை பார்த்தா வாலிப பசங்க மாதிரி தெரியுது நீங்க போய் கூட்டீங்கன்னா அவளை கூட்டிட்டு போய் விச்சு உங்களை அடிச்சு கூறு போட்டு கைவஸ் இல்லைனா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பேர சொல்லி கூப்பிட முடியுமா கையை நீட்டி பால் பயத்தை மூட்டுதே ஆச்சரியமா இல்ல ராம்லால் மோதிராம் சந்தானம் கிருஷ்ணா உஷா சந்திரா குழந்தாய் லட்சுமி நலந்தானே சாமி எப்படி சாமி எல்லாரும் பேரையும் தெரிஞ்சு கூப்பிடுறீங்க உலகத்தை படைத்ததே நான் தானே பெயர் மட்டும் தெரியாதா என்ன ஆமா நீ கருவாட்டி வியாபாரம் தானே பண்ற ஆமா சாமி அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும் செத்து போன உன் தந்தையிடம் நேற்று நான் பேசிக் கொண்டிருந்தேன் குழந்தாய் லட்சுமி உனக்கு நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது அது விஷயமாக உன்னிடத்தில் நிறைய பேச வேண்டி இருக்கிறது ஆகையால் நீ ஒதுங்கி ஓரங்கட்டி இரு பக்தர்களுக்கு பால் பாயாசத்தை கொடுத்துட்டு அப்புறம் நான் உன்னை இட்டுக்கிறேன் போ சரி சாமி மல்லிகா லட்சுமி வா சாமி உங்க கைராசி எப்போ பால் பாயசம் மட்டும்தான் வருமா சாமி இந்த மாசம் மட்டும்தான் பால் பாயாசம் வரும் அடுத்த மாசம்
கோடை காலம் உஷ்ண காலம். அப்ப அரிசி போட்டு கொக்கோ கோலா வரும். அப்புறம் சாமி அதுக்கு அடுத்த மாசம் அரிசி வரும், ஆ. பருப்பு வரும், ஆ. சப்பாத்தி வரும், ஐயோ. பூரி வரும், ஆ. பூசணிக்காய் வரும், புடலங்காய் வரும், ஆ. எல்லாமே வரும். இந்த நாட்டுல இருக்கிற உணவு பஞ்சத்தை போக்க வந்திருக்கேன் நான். அடாடாடா ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏன் சாமி மீன் பிடிக்கிற எங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் உண்டா சாமி? உண்டு உண்டு. என்ன சாமி? நீ கூட கீழே காமிச்சா போதும், நான் கைய நீட்டுவேன், கையில இருந்து மீனா கொட்டும். அது எப்படி சாமி? நானே புடிச்சுக்கிட்டு வருவேன். நீங்க தான் இங்க இருப்பீங்களே. என்னுடைய பொய் உடம்பு தான் இங்க இருக்கும். ஆனா ஆன்மா மீன் பிடிக்க போகும். ஆன்மா கடல்ல அலைஞ்சு மீன் பிடிக்குமா சாமி? பிடிக்கும் பிடிக்கும். ஆ. காசிநாத், சாமி எனக்கு சாமி. இது உன்கிட்ட நிறைய விவரம் பேச வேண்டியிருக்கு. நீ மறுபடியும் ஓரம் கட்டு போ. காசிநாத். சரியில்லை சரியில்லை, தவறிட்டான் தவறிட்டான். அடே அங்க என்னடா பண்ற? அது என்னமோ பண்றான். ஐயோ இங்க பாயக்கத்துல குளிக்கிறாங்கடா, அவஸ்தை எனக்குடா. ஐயோ அடே அடே அடே. என் குரலுக்கு மரியாதை கொடுக்கறான். ஜெயராமா சாமி வா. எனக்கு மாத்திரம் ஏன் சாமி பால் பாயசம் கிடைக்கல? உன் பக்தியில குறை இருக்கு, போடா. சரிதான் சாமி. ஐயோ ஐயோ. அமல்ராஜ் வா. என்ன சாமி எனக்கும் கிடைக்கல? நீ உங்க அம்மா சாகும் போது பால் ஊத்தல, அதனால உனக்கு பால் பாயசம் கிடையாது, போடா. அடேய் ராமு சாமி வா. நீயும் பாவம் பண்ணிருக்க, போடா. நீயும் போ. நீயும் பாவி, நீயும் பாவி, நீ கொடும்பாவி, போங்கடா. என்னமோ ஆயிப்போச்சு. என்ன சாமி 7-8 பேர் சேர்ந்தாப்புல பாவியா? அவங்க பக்தியில குறை இருக்குன்னா இருக்கு. சரி சாமி, நீங்க சொன்னா சரிதான். சாமி எனக்கு தான் நல்ல நேரம் நெருங்குதுன்னு சொன்னீங்களே, எனக்கு பால் பாயசம் கிடைக்குதான்னு பாப்போம், கொடுங்க சாமி. சேல் போச்சு. நீ ஊயக்கத்தை பாத்தா? அடே என்னடா செய்யற? யாருக்கிட்ட சாமி பேசுறீங்க? குட்டி சாத்தாங்கிட்ட. குட்டி சாத்தானா எங்க இருக்கு சாமி? மேலதான் இருக்கு. அடே என்னடா செய்யற? யார சாமி கூப்பிடுறீங்க? குட்டி சாத்தானதான். சலீமா தீபி மேலே வாங்கி. அவஸ்தா அவஸ்தா. சாமி பால் பாயசம் எருமப்பாலா பசும்பாலா சாமி? ரெண்டுமில்ல, குட்டி பால். புட்டிப்பாலா? குடிக்கலன்னா போயிடுறேன், எனக்கு அவஸ்தை குறையும். சாமி பரவாயில்ல சாமி, கொடுங்க சாமி. குட்டி சாமி, சாத்தா என்ன கொடுங்க சாமி. செய்யறானோ? சாமி ஏதோ தப்பு நடந்து போச்சு, தவறிட்டான். என்ன சாமி, கொடுங்க சாமி. ஐயோ லட்சுமி, இப்ப வேண்டாம், உனக்கு நேரம் சரியில்லை. நேரம் நல்லா இருக்குன்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க. ஐயோ உன்னால தாங்க முடியாது. பரவாயில்ல சாமி, கொடுங்க சாமி. கொதிக்குது. என்ன சாமி? நெஞ்சு கொதிக்குது. ஐயோ. ஐயோ அடே ஐப்ப படடா. சாமி சாமி சாமி, கொடுங்க சாமி. சாமி இல்லையா? சாமி, சாமி, அடடா. நான் ஒரு மடையன். ஐயோ நம்ம முழுக்க தீ பத்திட்டேனே. ஐயோ கொதிக்குது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்ல. மாடியில ஒருத்தர் இருக்கிற அவனை குடிங்க. ஐயோ எல்லாருமா சேர்ந்து என்னையே அடிக்கிறீங்களே, கொஞ்சம் நிறந்தாதீங்க. கூட்டம் புரிஞ்சு. ஐயா 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 என்ன விட்டுருங்க. ஐயா காலை பிடிக்காத. ஐயா 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 ஐயோ ஐயா அதான் ஓரா. அரே நின்றாரு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத முஞ்சிருக்க. என்ன மட்டும் திட்டினா எப்படி? தப்பு நடந்தது இங்க இல்ல, மேல 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 இல்ல, கீழதான். அந்த மீன்கார பொம்பளை இது வரைக்கும் தூக்கிட்டேன். விடுங்க. இந்த மாதிரி சமரபுத்தி உள்ளவங்கிட்ட பொறுப்பு படுத்த பாரு. என்ன சொல்லணும் விடுங்க, நானே பாத்துக்கிறேன். நல்ல காலம் புரிக்குது, நல்ல காலம் புரிக்குது. இந்த வீட்டு மாவுக்கு கஷ்டகாலம் நீங்க கவலை இல்லாம மறையுது. நல்ல காலம் புரிக்குது, நல்ல காலம் புரிக்குது. குடிசை கோவிலமாக போகுது, கோடிக்கணக்கான சொத்து விடுவது சேரப்போகுது. விலாசம் மாறி வந்துட்டியா? விலாசம் மாறாது விசாலாட்சி பார்வையிலே, கணக்கு தப்பாது காமாட்சி நினைக்கையிலே. நான் சும்மா சொல்லலே, சுடுகாட்டு ஆத்தா சொன்னா. என்ன சொன்னா? லட்சுமி வரப்போகுது, லட்சுமி கிட்டே சொல்ல சொன்னா. லட்சுமியே சொன்னாளா? சொன்னா ஜக்கம்மா சொன்னா. பொழுது விடிஞ்சதும் புதுமுகங்கள் வரப்போகுது, வழி வந்த சீதேவியை விரட்டி அடிச்சிடாதே. சொன்னது நடந்தா கேட்டது தருவியா? எவ்வளவு கேட்ப? காசுக்கும் ஆசை இல்லே, கஞ்சியும் தேவையில்லை, கந்தல் துளி போதுவான கசக்கி கொடுத்து விடு. நல்ல காலம் புரிக்குது, நல்ல காலம் புரிக்குது. நமக்கு கோடிக்கணக்கில் சொத்தா? நடுராத்திரில குடுகுடுப்பக்காரன் சொன்னா தலைக்குன்னு சொல்லுவாங்களே, பொழுது விடிஞ்சா தெரியுது.
யாருங்க? லக்ஷ்மிங்கிறது நான் தாங்க. எலிசபெத்துங்கிற கிளப் டான்சர் வளர்த்தது என்னதாங்க? ஆமா, நீங்க யாரு? உங்க அப்பா மதன மாளிகை ராஜாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி. அப்படிங்களா? உன் கூட பிறந்த 2 பேர் எங்க இருக்காங்க? ஆ? என் கூட பிறந்தவங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. பரவாயில்ல, நானே கண்டுபிடிச்சிடுறேன். உங்களை எல்லாம் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகத்தான் நான் வந்தேன். மத்தத நான் சொல்லட்டுமா? எங்க அப்பா எங்களுக்கெல்லாம் நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காரு. அதை வாங்கி கொடுக்கத்தான் நீங்க கூட்டிட்டு போறீங்க. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? குடுகுடுப்பக்காரன் தான் சொல்லிட்டு போயிட்டானே. குடுகுடுப்புக்காரனா? ஆமாங்க. நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் சாயா வாங்கிட்டு வர்றேன். இந்தாங்க, சாயா சாப்பிடுங்க. முதல்ல உன்னை அனுப்பிடுறேன். அது எப்படிங்க நான் மட்டும் தனியா வர முடியும்? எனக்கு ஒரு பிள்ளை இருக்கானே. என்ன? உனக்கு ஒரு பிள்ளை இருக்கானா? எங்க இருக்கான்? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. குழந்தைய பத்தி ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க? அவனும் ஒரு வாரிசாச்சு, அதுக்காகத்தான் கேட்டேன். அவனையும் கூட்டிட்டு போறான், புறப்படு. திடீர்னு புறப்படுறதா எப்படிங்க முடியும்? என் பையன் பம்பாயில ஒரு கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கான். நான் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே தூரத்துல படிக்க வச்சிட்டு இருக்கேன். கான்வென்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் பாக்கி கூட நான் இன்னும் கட்டல. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பணத்தோட தானே நான் இங்க போக முடியும். இவ்வளவுதானே? ஒரு லெட்டர் கொடு. ஃபீஸை கட்டி உன் குழந்தைய நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உனக்கு சொத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு சில பிராடுகள் கிளம்பியிருக்காங்க. லெட்டர் எடு. अरे उल्लू का पट्टा निकलो बाप, बाहर निकलो। कौन रे तुम? किधर जाता? दरवाजा खुला होगा तो अंदर जाता है क्या? ஒரு இடமும் புரியல, ஆனா நல்லா திட்டாங்கிறது மாத்திரம் புரியுது. அடே அறிவு கட்ட முண்டங்களா! அவளேதான். என்னடா அவளேதான்? பிறந்த வீட்டுல நாய் மாதிரி விளைஞ்சிட்டீங்க. நல்ல வரவேற்பு. ஏமா, இடது கால்ல 6 விரல் இருக்கிற லட்சுமி நீதானே? ஆமா. நான் புரியாம பேசுறேன். உங்க அப்பா உனக்காக சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை உனக்கு வாங்கி கொடுக்கறதா வந்திருக்கோம். அப்புறம் என்ன? அவர்தான் காலையிலே வந்துட்டு போயிட்டாரே. எப்படி வர முடியும்? வேற யார் வர முடியும்? இந்த விஷயம் எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதே. நம்ப முடியலையே. பொழுது விடியும் போது சேதி வரும்னு தானே குடுகுடுப்பக்காரன் சொன்னா. ஏமா தாயே, குடுகுடுப்புக்காரனா வந்ததே நான் தான். நீயா? ஆமாமா, நல்ல காலம் பிறக்குதுன்னு நான் சொன்னேன். எனக்கா விலாசம் தவறி வந்திருப்பேன் நீ சொன்ன. விசாலாட்சி சொன்னா, மீனாட்சி சொன்னா, அடிச்சு விட்டுதே நான் தான்மா. ஆமா, அது உண்மைதான். இந்தாமா, உங்க அப்பாவோட செக்ரட்டரி நான் தான். அவர் சாகும் போது இந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சு தான் செத்து போனாரு. ஓஹோ, காலையில வந்த ஒரு ஃபாரின் செக்ரட்டரி, நீ லோக்கல் செக்ரட்டரியா? என்னதே நீங்க நம்ப மாட்டேங்கிற? என்ன மிரட்டுற? ஆமா, நீ செக்ரட்டரியா இருந்தா நேர வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஆமா. அதை விட்டுட்டு இவனுக்கு குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு ஏன் நோட்டம் பார்த்த? தப்புதான். என்ன பார்த்தா? கருவாட்டால அடிக்காத, நாட்டம் தாங்க முடியல. நான் தான் தாங்க முடியலையா? அடி. கருவாட்டால அடிப்பேன்டா, கருவாட்டு பையன். யாரை ஏமாத்த